அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு முதல் நம்ம வந்துட்டு பார்த்துருந்த விஷயம் என்னென்னு சொன்னால், முழுமையாக மெஷர்மெண்ட் வந்துட்டு என்ன செஞ்சுருந்தோம், தியரியை முழுமையாக என்ன செஞ்சிருந்தோம், ரிவைஸ் பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு தியரி பார்ட்னா முழுமையான ரிவிஷன். ஒரு 3 hours ஒரு 4 hours இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே முழுமையாக என்ன செஞ்சுருந்தேன், அழகாக தெளிவாக ஒவ்வொரு விஷயமா, அதாவது மெஷர்மெண்ட்ங்கிற பாடம் திரும்ப படிக்க போகிறேன் அளவுக்கு என்ன செஞ்சேன், அவ்வளவு கிளியராக என்ன செஞ்சேன், மெஷர்மெண்ட்டை கிளியர் பண்ணியிருந்தேன். சில முக்கியமான கேள்விகளோட கிளியர் பண்ணியிருந்தேன். சரி, இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறேன்னு சொன்னால், பேப்பர் கிளாஸில் வந்துக்கிட்டு, பேப்பர் கிளாஸுங்கிறது என்னது, தியரி ரிவிஷன் மட்டுமா? தியரி நீங்கள் ஏற்கனவே படிக்கீங்கன்னே. இதில் முக்கியமான விஷயம் கேள்விகள், நல்ல தரமான கேள்விகள், பாஸ் பேப்பர் கேள்விகள், மாடல் கேள்விகள் எல்லாத்தோடையும் இந்த பாஸ் பேப்பர் நல்லா கொண்டு போகிறேன் நான். சரியா? அப்போ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மெஷர்மெண்ட் பார்த்து தானே, இந்த மெஷர்மெண்ட்டுக்குரிய கேள்விகள் பார்க்க போகிறோம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு இதுலேயும் வந்துக்கிட்டு இப்போ மெஷர்மெண்ட் முடிச்சுட்டு சொன்னால், மெஷர்மெண்ட் முடிஞ்ச உடனே மெஷர்மெண்ட்டுக்குரிய கேள்விகள், அடுத்தது மெக்கானிக்ஸ் எடுத்துன்னு சொன்னால் மெக்கானிக்ஸில் இயக்கத்தியல் முடிஞ்ச இயக்கத்தியலுக்கு ஒரு கேள்விகள், அதே மாதிரி அங்கே விசையும் இயக்கம் முடிஞ்சா விசையும் இயக்கத்துக்குரிய அந்த இதுக்குரிய பாட்டுக்குரிய கேள்விகள், அடுத்த வேலை சக்தி வலு அது முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதுக்குரிய கேள்விகள்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு பாட்டாக என்ன செய்வோம் பார்த்து அது தியரியை முழுமையாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், நம்ம கேள்விகள், அதாவது அதுக்கு வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்விகள் முழுதாக ஒவ்வொரு கேள்வியாக என்ன பார்த்துட்டு வரும். ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துட்டு வந்து அந்த கேள்வியில் என்ன செய்ய போகிறோம், தெளிவு ஒன்று எடுத்துன்னு சொன்னால், நம்மளுக்கு வரக்கூடிய ஃபைனல் பேப்பர் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியாக தான் இருக்க போகுது. இந்த 2025ஆம் ஆண்டு பேப்பர் உங்களுக்கு என்னது, ஒரு எடுத்துக்காட்டு ரோசா சொல்லியிருந்தாரு, இது முற்றுமுழுதாக பாஸ் பேப்பரை தவிர வேறு எந்த கேள்விகளையும் நாங்கள் உள்ளடக்கலை. அப்போ என்னது, பாஸ் பேப்பர் தான் மெயின். மாடல் கேள்விகள் ஒன்று செய்யத்தான் வேணும். அது என்னத்துக்கு சொன்னால், புதுசு ஐடியா கிரியேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கும் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காமல் ஒரு வெளி வட்டத்துக்குள்ளே வந்து எப்படி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணலாம். பாஸ் பேப்பர்ன்னு சொன்னாலும் உங்களுக்கு அதே பாஸ் பேப்பர் கேள்வியை போடுற இல்லையே, அந்த பாஸ் பேப்பரில் ரிலேட்டடாக கொஞ்சம் கேள்வி மாற்றிருப்பார். அந்த எப்படி மாற்றிருக்காருங்கிற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மாடல் கேள்விகள் கொஞ்சம் செய்வோம். சரியா? அப்போ அந்த டைப்பில் இப்படி மாற்றப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து இருக்கக்கூடிய கேள்வி பகுதி, அதாவது இதை நான் சொல்லலாம் டுட்டோரியல் கிளாஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு டியூட்டாக என்ன செய்ய போகிறேன், முடிக்க போகுது. அது வந்துக்கிட்டு பாஸ் பேப்பர் கேள்விகளை முற்றுமுழுதாக என்ன செய்ய போகிறேன், கவர் பண்ணி முடிக்க போகிறேன். அப்போ இது டுட்டோரியல் கிளாஸ்னு சொல்லலாம். சரியா? அப்போ அதுக்கு முதல் இருக்கிறது ரிவிஷன் கிளாஸ் முடிய டுட்டோரியல் கிளாஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ ரிவிஷன் முடிய டுட்டோரியல் பார்த்து முடிய திரும்ப அடுத்த ரிவிஷன் முடிய டுட்டோரியல் அப்படியே பார்த்து போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரிவிஷன், ஒரு மெக்கானிக்ஸ் இல்லை உங்களுக்கு இந்த ஃபைனல் பேப்பர் செய்யக்கூடிய அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரிவிஷன் ஒன்று உங்களுக்கு என்னது கிடைக்கும். சரியா? இப்போ நான் கூடிய கதைக்க விரும்பல, நான் என்ன செய்கிறேன், கேள்விக்குள்ளே வாரேன். அதாவது மெஷர்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய முதலாவது டியூட் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. முதலாவது டியூட்டில் வந்திருக்கக்கூடிய கேள்விகளை பார்ப்போம். இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ வந்திருக்கக்கூடிய முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், எளிய ஊசல் ஒன்று ஒரு செகண்டில் ஒரு கோணத்தினூடாக ஊசலாடுகின்றது. உரு ஒன்றில் காட்டப்பட்டிருக்கு. அதேவேளை 2 கோணத்தினூடாக ஊசலாட செய்யப்படுகின்றது. உரு 2ல் வந்துட்டு காட்டப்பட்டிருக்கு. 2 கோணத்தினூடாக ஊசலாட செய்ய தேவைப்படும் நேரம். இது உண்மையாக என்னது, எஸ்ஹெச்எம்ல பார்க்க வேண்டியது. எஸ்ஹெச்எம் வந்துக்கிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த யூனிட்டில் வந்துட்டு பார்க்க வேண்டியது. ஏன் நான் இதை வந்துட்டு முதலாவது யூனிட்டுக்குள்ளே போட்டிருக்கேன். சரியா? முதலாவது யூனிட்டுக்குள்ளே போட்டிருக்கேன் ஏன்னு சொன்னால், இது முதலாவது யூனிட்டுக்குள்ளே கேட்கப்படலாம், அங்கேயும் எஸ்ஹெச்எத்தில் வந்துட்டு கேட்கப்படலாம். இதில் முதலாவது யூனிட்டில் வந்துட்டு கேட்கப்படுறது என்னென்னு சொன்னால், இதில் என்னது கேட்பாங்க என்னென்னு சொன்னால், இதில் இழிவு எண்ணிக்கை எவ்வளவு, அதாவது இப்படி ஒரு எளிய ஊசல் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த எளிய ஊசலை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அலைய விடுறாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு, அதாவது ஒரு 2 செகண்ட் இல்லாட்டி 3 செகண்டுக்கு அலைய விடுறாரு. அலைய விட்ட உடனே ஒரு 10-15 அலைவுகள் வந்துக்கிட்டு ஆட்டுறது. அப்போ இதில் இழிவெண்ணிக்கை எவ்வளவு, அப்போ ஒரு செகண்டுக்கு இழிவெண்ணிக்கை எவ்வளவு சொல்லி கேட்டால், அப்போ ஒரு அலைவை ஆற்றத்துக்கு எடுக்கிற நேரம் எவ்வளவு, எவ்வளவுன்னு சொல்லி கேட்பார். அப்படி வந்துக்கிட்டு என்ன செய்வார், இந்த எளிய ஊசல் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பார். சரியா? உங்கள்கிட்ட அதாவது மெஷர்மெண்ட்டில் வரக்கூடிய கேள்விகளாக இப்படி என்ன செய்ய போகிறாரு கேட்பாரு.
அப்ப இந்த இடத்துல கேட்கப்பட்டது ஒரு பாகையில ஆடினது, ஒரு பாகையில இந்த எளிய ஊசல் ஆடினது. இப்ப கோணத்தை கூட்டுறாங்க. கோணத்தை கூட்டின உடனே இந்த எளிய ஊசல் எவ்வளவு நேரத்துக்கு பிறகு வந்துக்கிட்டு ஊசலாட செய்ய, அதாவது ஊசலாடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், 1 செகண்ட்ல ஆடினது இன்னும் 2 செகண்ட் ஆகுமா, 3 செகண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்காரு. நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஒரு எளிய ஊசலண்டு நீங்க அந்த எளிய ஊசலண்டு ஊசலாட செய்யப்படும் போது ஆக குறைந்தது 5 பாகைக்குள்ள தான் எடுத்து என்ன செய்யணும், 5 பாகைக்குள்ள நீங்க எடுத்து அதை ஊசலாட செய்யணும். பெரிய கோணங்களுக்கு எளிய ஊசல் வந்துகிட்டு என்ன செய்யல, அந்த எஸ்ஹெச்என் சமன்பாடுகள் நீங்க பிரயோகிக்க முடியாது. எஸ்ஹெச்என் சமன்பாடுகள் என்ன செய்யலாது, பிரயோகிக்க முடியாது. அப்ப அதுல இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, எளிய ஊசல் எடுத்தீங்கன்னு சொன்னா எளிய ஊசல் ஆக குறைந்தது என்ன, 5 பாகைக்குள்ள இருக்கணும். 5 பாகைக்குள்ளதான் நீங்க என்ன செய்யணும், ஊசலாட செய்யப்படணும். இப்ப இதுக்குள்ள நீங்க எப்படி கோணத்தை மாத்தினாலும் இதுல அலைவு காலத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? அலைவு காலத்துக்கான சமன்பாடு என்ன? T சமன் 2π L/G. இதுல இதான் அலைவு காலம், Tங்கிறது தான் அலைவு காலம். இந்த அலைவு காலத்துல இந்த அலைவுட பாகை, அதாவது இந்த அலைவு கோணம் ஏதாவது ஒரு இடத்துல சம்பந்தப்பட்டிருக்குதா? இல்ல. இது Lங்கிறது எளிய ஊசலின் நீளம், Gங்கிறது புவியீர்ப்பு ஆர்முடுகள், சரியா? பைங்கிறது ஒரு மாறா பெருமானம். அப்ப இந்த இடத்துல சொல்லுங்க, இந்த இடத்துல இதுல இந்த பாகையில மாத்திரத்தால இந்த அலைவு காலத்துல ஏதோ ஒரு மாற்றம் இருக்குமா? தெளிவாக வழங்குது, மாற்றம் இல்லை. நீங்க 2 பாகையா மாத்தினாலும் சரி, 3 பாகையா மாத்தினாலும் சரி, 4 பாகையா மாத்தினாலும் சரி, 5 பாகையா மாத்தினாலும் சரி, என்னது உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் என்னது நடக்க மாட்டுச்சு இந்த அலைவு காலத்துக்கு. 6 பாகையா மாத்தினா இந்த சமன்பாடை பொருந்தாது. 6 பாகை, 7 பாகை, 8 பாகை பெரிய அளவுக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த சமன்பாடு என்ன செய்ய மாட்டுச்சு, பொருந்த மாட்டுச்சு என்று சொன்னா அதுக்கு பிறகு தடை விசைகள்லாம் சம்மந்தப்படும். அதுக்கு பிறகு அந்த சமன்பாடை வித்தியாசமா போகும், சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டுச்சு, 6 பாகைக்கு மேல அவங்களை கூட்டிக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா இந்த சமன்பாடு நாட் வேலிட், சரியா? அப்ப இந்த இடத்துல 5 பாகைக்கு கீழே எவ்வளவு கோணமாக இருந்தாலும் அலைவு காலம் என்னது, ஒரே பெருமானத்தான் கொண்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல 1 பாகையில அலைய செய்யும் போது 1 செகண்ட் எடுத்துச்சுன்னு சொன்னா அவர் 2 பாகையில அலைய செய்தாலும் அலைவு காலம் எவ்வளவு இருக்கும், அதே 1 செகண்டாக தரிக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப உங்களுக்கு முதலாவது கேள்விக்கு தெளிவான விடை கிடைக்கும். எத்தனை, 1 செகண்ட். மூன்றாவது விடை, முதலாவது கேள்விக்கு தெளிவாக விடை கிடைக்கும், மூன்றாவது விடை. காரணம் என்னன்னு தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. என்னது, அலைவு காலத்தை மாத்திரத்தால, அதாவது இந்த பாகைகள் கோணங்களை மாத்திரத்தால உங்களுக்கு என்ன செய்ய மாட்டுச்சு, இதுல அலைவு காலத்துல மாற்றம் ஏற்படாது. காரணம் என்ன, இந்த சமன்பாட்டுல எதுலையுமே என்ன செய்யல, இந்த சமன்பாட்டுல எதுலையுமே அந்த கோணம் வந்துகிட்டு தங்கி இல்லை, சரியா? சரி, இப்ப இந்த கேள்வி எல்லாருக்கும் வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அடுத்த கேள்விக்கு போகும். 2வது கேள்வி, நுண்மானி திருகணிச்சி ஒன்றினது 2 தாடைகளும் தொடுகையில் உள்ள நேரத்தில் ஒரு பகுதி உரு காட்டுகின்றது. இக்கருவியினது பூச்சிய வலு. அப்ப ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்குது. அந்த படம் வந்துக்கிட்டு சில டைம்ல தெளிவு இல்லாமல் இருக்கலாம். கொஞ்சம் உங்களோட கண்ணை கொஞ்சம் கூர்மையை வச்சு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல வந்துக்கிட்டு கேட்டது பூச்சிய வலு. ஒரு கருவியின் பூச்சிய வலு எப்படி பார்க்குறேங்கிற விஷயத்தை நான் என்ன செஞ்சேன், இந்த ரிவிஷன் கிளாஸ்ல தெளிவாக காய்ச்சேன். அப்ப அதை வச்சு நீங்க இதுல பூச்சிய வலுவை கண்டுபிடிப்போம். பூச்சிய வலுவை என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். அப்ப இந்த இடத்துல நான் படத்தை வந்துட்டு கீறுன்னு சொன்னா, இந்த இடத்துல நான் படத்தை கீறுன்னு சொன்னா, இப்படி இருக்குது இந்த பிக்சர். இப்ப இந்த இடத்துல செல்லுங்க. இப்ப இது என்ன பூச்சிய வலு,
இது பிரதான அளவிடையிட இந்த இடத்துல இருக்க போகுது. பிரதான அளவிடையிட வாசிப்பு சரியா, பிரதான அளவிடையிட வாசிப்பு 0 இந்த இடத்துல இங்க இருக்க போகுது. அப்ப இது வேர்னியர் அளவிடை. வேர்னியர் அளவிடை எப்படி என்ன செய்து சுழண்டு கொண்டு இருக்க போகுது. இந்த இடத்துல சொல்லுங்க, இந்த 0 மேலுக்கு இருந்தா நான் என்னன்னு சொன்னேன், இந்த 0 வந்துகிட்டு மேலுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா என்னது, மறை பூச்சிய வலு. மறை பூச்சிய வலு. மறை பூச்சிய வலுவை என்ன செய்வோம், வாசிப்போட கூட்டுவோம். வாசிப்போட என்ன செய்வோம், கூட்டுவோம். அப்ப இந்த இடத்துல முதல் வாசிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எப்படி இங்க இருந்து பார்த்தேன்னு சொன்னா 45 46 47 48 அப்படியே பாக்குறேன். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டு வகையிலையும் பார்க்கலாம். நீங்க விரும்பினா அப்படியும் பார்க்கலாம் சரியா. இப்படி 0 இருந்து பாத்தீங்கன்னா 0 1 2 0 1 2 வாசிப்பு சரியா. முதலாவது மெத்தட் 1. அப்ப வாசிப்பு எத்தனைல இருக்குது, 2ல நிக்குது. 2ல நின்றுச்சுன்னா 2 தர 2 தர இதுல வெளிவெண்ணிக்கு எவ்வளவு, 0.01 மில்லிமீட்டர். ஒரு சாதாரண வெடியில் எடுக்குமானிட சரி நுண்மானியத்தில் நினைச்சிட 0.01 மில்லிமீட்டர். அப்ப என்ன செய்யணும், பொருந்துற பிரிவோட எத்தனை 0.1 2 கீழுக்கு இருந்து பாருங்க. 0ல இருந்து பாருங்க, 0ல இருந்து பார்த்தா மேலுக்கு போறல, இங்கதான் கீழுக்கு தான் வரணும். 0.1 அப்ப 2ல பொருந்துன்னா 2 தர வெளிவெண்ணிக்கால பெருக்கினா 0.02 மில்லிமீட்டர் தான் என்ன இருக்க போகுது, பூச்சி வலுவாக இருக்க போகுது. அப்படின்னு சொன்னா பூச்சி வலுவாக இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன செய்யணும், நான் சொன்ன மறை பூச்சி வலு இருந்தா கூட்டணும். அப்ப உங்களுக்கு இதுல விடையாக என்ன வரப்போகுது, சேர்க்கப்பட வேண்டும். 0.2 மில்லிமீட்டர் சேர்க்கப்பட வேண்டும். விட 3ஆவதாக இருக்க போகுது. ரெண்டாவது மெத்தட் 2 எப்படின்னு சொன்னா நீங்க 45ல இருந்து பார்க்கலாம். 45ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா 45 46 47 48 இருக்கு. 48 அப்படியே கொடுக்குறியா இல்ல, அவர் என்ன செய்யணும் சொன்னா 50ல இருந்து கழிச்சு கொடுக்கணும். மொத்தம் 50 பிரிவுகள் தான் இருக்க போகுது. 50ல இருந்து கழிச்சு போட்டு என்ன செய்வீங்க, வெளிவெண்ணிக்கால பெருக்குவீங்க. அதுவும் என்னது 0.02 மில்லிமீட்டர் அமரப்போ. அப்ப எது லேஸ் அடிக்கும், இது டிரெக்ட் லேஸ் அடிக்கும். 0ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது டிரெக்ட் லேஸ் அடிக்கும். குழம்புற டைம்ல என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணிக்கொள்ளே. அப்ப விட உங்களுக்கு 3ஆவது தெளிவாக இருக்க போகுது சரியா. அப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். பின்வரும் சமன்பாட்டில் உள்ள F, A, V, T ஆகியவை விசை, ஆர்முடுகள், வேகம், நேரம் ஆகியவற்றை குறிக்கின்றன. அப்ப சமன்பாடு ஒன்று தந்திருக்காரு. F = C1A + C2V/T. இங்கு C1/C2 விகிதமாவது. பரிமாணத்தை பத்தி நம்ம என்னது தெளிவாக பார்த்துட்டோம். பரிமாணத்தை பத்தி தெளிவாக பார்த்துட்டோம். இப்ப சமன்பாட்டை பார்ப்போம். F = C1A + C2V/T. கூட்டுப்படுறது எல்லாம் ஒரே பரிமாணம். அப்ப F பரிமாணமும் C1A பரிமாணமும் C2V/T பரிமாணம் 3 பரிமாணம் எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்கும். 3 பரிமாணம் எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்கும். இது ஒளி அடிக்குது, நான் இந்த பக்கம் ஒளி என்னன்னா C2V/T. இந்த 3 பரிமாணம் எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்கும். அப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுல பரிமாணம் இதுல பரிமாணம் இதுல 3 பரிமாணம் எப்படி இருக்க சமனா இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம நேரத்துல என்ன செஞ்சிட்டோம், ரிவிஷன்ல பார்த்துட்டோம். என்ன காரணம், ஏதாவது இந்த கூட்டுப்படுறதுல பரிமாணங்கள் எப்படி இருக்க போகுது, சமனா இருக்கும். C1A பரிமாணம் C2V/T பரிமாணம் சமனா இருக்கு. அது என்னத்துக்கு சமனா இருக்கும், சமனுக்கு அங்கால இருக்கிற இந்த இதுல பரிமாணத்துக்கு எப்படி இருக்க போகுது, சமனா இருக்க போகுது சரியா. அப்ப அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப நான் சொல்லலாம் F பரிமாணம் C2A பரிமாணத்துக்கு சமனாக இருக்க போகுது. பரிமாணமா சமனாக இருக்க போகுது. இப்ப நான் சொல்றேன் Fங்கிறது என்னது, விசை. அப்ப நான் ஒவ்வொரு பரிமாணம் சொல்றேன். நமக்கு தெரியும் F பரிமாணம் mLT-2, A பரிமாணம் ஆர்முடுகள் LT-2, V பரிமாணம் LT-1, T பரிமாணம் T, கேபிட்டல் T, Tங்கிற நேரம் சரியா. இப்ப சொல்லுங்க, இப்ப நம்மளால சொல்லலாம் F பரிமாணம் என்னதுக்கு சமன் என்ன, C2A பரிமாணம். F பரிமாணம் என்னது mLT-2.
C2க்கு பரிமாணம் தெரியாது, C2 அப்படி இருக்குது. ஏட பரிமாணம் என்னது? LT minus 2. இங்க கொண்டு போய் பிரதிட்டிருக்கேன் நான். இதில் பரிமாணத்தை போட்டிருக்கேன், இதில் பரிமாணத்தை கொண்டு போய் போட்டிருக்கேன். அப்போ Lக்கு L வெட்டுங்க, T minus 2 வெட்டுங்க. அப்போ C2க்கு என்னது பரிமாணம்? M என்று சொல்லி வருது. சரியா? அடுத்தது நான் ஏற்கனவே எடுத்த முடியும் படி F பரிமாணமும் C2 V/T பரிமாணமும் எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து நான் சமன அறிக்கை என்னன்னா இங்க கூட்டுப்படுறது இதுல பரிமாணம், இதுல பரிமாணம், இதுல பரிமாணம், மூணு பரிமாணம் சமனில் எடுத்து. அப்ப F பரிமாணம் MLT-2 சமன் C2க்கு பரிமாணம் தெரியாது, C2 போடுறேன் தர. V பரிமாணம் LT-1 கீழே T. இப்போ அப்படியே போடுறேன் MLT-2 சமன் C2 தர. இதை பிரிச்சு சொன்னா LT-2 சொல்லி வரப்போகுது, LT-2 சொல்லி வரும். அப்போ நான் இதை இன்னும் சுருக்கினு சொன்னா T-2 அப்போ C2 பரிமாணம் என்ன வருது? M வருது. அப்போ அவர் கேட்ட கேள்வி என்னது? C1/C2 M/M பரிமாணம் என்ன? பரிமாணம் அற்றது. ஒன்று விட ஒன்றுக்கு நம்பருக்கு பரிமாணம் இருக்கிறா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிமாணம் இல்லை. அப்போ பரிமாணம் அற்றது விட. இவ்வளவு செய்யணுமா? ஒரு கேள்வி, இந்த ஒரு மெஷர்மெண்ட் கேள்விக்கு இவ்வளோ விஷயம் செய்யணுமா? அப்படி யோசிக்கிறதில்ல. இவ்வளவு வந்துக்கிட்டு நீங்கள் ஆரம்பத்தில் அதாவது நீங்கள் A லெவல் படிக்க வரும்போது செஞ்சீங்க, இப்போ இப்படி செய்யறதில்ல. அதாவது நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது இப்படி ஒவ்வொன்றுக்கும் எழுதி அப்படி தெரியல பார்ப்பீங்க. F பரிமாணம் என்ன? MLT-2 மைண்டில் தோணிடும். MLT-2 C1 ஏட பரிமாணம் என்ன? அதுவும் சமன், இதுவும் சமன் அப்படின்னு சொன்னா ஏட பரிமாணம் LT-2 சொன்னா MLT-2 LT-2 போனுச்சுன்னா அப்போ C1க்கு அடுத்தே போடுங்க, கேள்வியிலே போடுங்க வேற பரிமாணம் M. அதே மாதிரி இவரை பிரிச்சு பார்த்தா VOT என்ன வரப்போகுது? VOTக்கு என்ன வரப்போகுது? இதை நான் சொல்லணுமா? A சமன் V/T, அதாவது ஆர்முடுகள் சமன் வேகமாற்றத்தின் நேரம். அப்ப V/T சரியா? அப்ப இந்த இடத்துல C1 A, C2 என்ன வருது? A வருது. அப்ப C2 A ன்னு சொன்னா இங்க A பெருக்கப்படுது, இங்கேயும் வந்துகிட்டு A தான். அப்படின்னு சொன்னா இதுல ரெண்டு பரிமாணம் எப்படி இருக்க போறாரு? சுவர சமன் அறிப்பாரு. ஏன்னா இவர பரிமாணத்துக்கு சமன்னா இங்க C1 C2 ரெண்டு தான் மாற்றம், இங்க AA அப்படி இருக்காருன்னு சொன்னா இவர பரிமாணம் சமன் இருந்தா தான் இந்த F பரிமாணத்துக்கு சமன் அறிக்க போறாரு. தெளிவாக விளங்கிருக்கு, குழப்பாதீங்க. இது ஒரு சின்ன ஒரு விஷயம், குழப்பது கொள்ள தேவையில்ல. இவர் ஆர்முடுகள், V/Tயும் ஆர்முடுகள், ரெண்டு இடத்துலையும் இரண்டு பரிமாணம் சமன் C1A C2A. அதாவது C1A C2 V/Tக்கு நான் ஏண்டு போடலாம். இரண்டு பரிமாணம் சமன், கூட்டு பரத்தோட சமன் சொன்னா இரண்டுலையும் A வாரத்தால இரண்டு பரிமாணம் என்னது? வெட்டி நண்டுனா சமன் தானே. இரண்டு பரிமாணம் என்னது? சமன் தானே. அப்படின்னு சொன்னா ஒன்றை பிரிச்சுட்டீங்கன்னா பரிமாணம் ரெண்டு பரிமாணம் சமனா இருக்கிறத ஒன்று பிரிச்சிங்கன்னா என்ன செய்யும்? பரிமாணமற்றதா மாறும். சரியா? பரிமாணமற்றதா என்ன செய்யும்? மாறும். இவ்வளவு திங்க் பண்ண தேவையில்லை, டிரெக்டா இது ரெண்டு பரிமாணம் சமன் சொன்னா இதுலையும் ஆர்முடுகள் வருது, இதுலேயும் ஆர்முடுகள் வருது. அப்ப இரண்டு பரிமாணம் C1 C2 பரிமாணம் சமன். அப்ப பிரிக்கிறது விட பரிமாணம் மற்றது. இதை யோசிக்கிறதுக்கு வெறும் 10 செகண்டுக்குள்ள, வெறும் 10 செகண்டும் இல்லை, ஒரு 3 செகண்டுக்குள்ள விட எடுக்கலாம். சரியா? தெளிவா மைண்ட்ல வச்சு கொடுங்க. அடுத்தது 4வது கேள்வி பார்ப்போம். காட்டப்பட்டுள்ள அளக்கப்படும் கணியத்தின் செம்மை பின்வரும் நடைமுறை மூலம் அதிகரிக்க செய்யப்படுவதில்லை என்று சொல்லி கேட்காரு. முதலாவது அளக்கப்படும் கணியம் எளிய ஊசலின் ஆவர்த்தன காலம். எளிய ஊசலின் ஆவர்த்தன காலத்தை செம்மை அதிகரிக்குன்னு சொன்னா பல அலைவுகள், ஒரு அலைவுல எனக்கு ஆவர்த்தன காலம் எடுத்தா சரியான செம்மையான ஒரு வாசிப்பு கிடைக்க மாட்டுச்சு, ஆவர்த்தன காலம் கிடைக்க மாட்டுச்சு. அதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா பல அலைவுகள் எடுத்து அதுல சராசரி அதுல இருந்து நம்ம என்ன செய்வோம்? எளிய ஊசல் ஆவர்த்தன காலத்தை கண்டுபிடிப்போம். இது செம்மை, அதாவது எளிய ஊசல் ஆவர்த்தன காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான செம்மையான ஒரு வழி. சரியா? அவர் கேட்டார் செம்மை இல்லாதது எது? செம்மை அதிகரிக்க செய்யற இல்லை இந்த லிக்காரு. அப்ப முதலாவது வர மாட்டுச்சு. ஏண்டா இது செம்மையான வாசிப்பு எடுக்கிறதுக்கு தான் இந்த நடைமுறையை யூஸ் பண்றோம்.
இரண்டாவது சீர்தடிப்புள்ள தகட்டின் தடிப்பு. ஒரு சீர்தடிப்பு இருக்கிற ஒரு தகற்ற தடிப்பு எதிரத்துக்கு வேர்னியர் அடுக்குக்கு பதிலாக நுண்மானி திருகணிச்சியை கொண்டு தடிப்பை அளத்தல். வேர்னியருக்கு பதிலாக நுண்மானி திருகணிச்சியை பயன்படுத்துகிறார். இதுலேயும் என்னது செம்ம அதிகரிக்கும். ஏன்னு சொன்னா வேர்னியர் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர், 0.1 மில்லிமீட்டர். ஆனா நுண்மானி திருகணிச்சிட இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். இழிவெண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு கருவியின் இழிவெண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க வாசிப்புண்ட செம்மை என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப இதுலயும் என்ன செய்யுது? செம்மை அதிகரிக்குது. அடுத்தது கம்பியின் விட்டம். கம்பியின் விட்டத்தை அளக்கிறதுக்கு அவர் சொல்றாரு வெவ்வேறு தானங்கள் பல அளவீடுகளை பெற. ஒரு கம்பியின் விட்டம் எல்லா இடத்துலயும் சீரா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல மேடு அரிக்கலாம், ஒரு இடத்துல பள்ளம் அரிக்கலாம், அப்படின்னு இருக்கலாம். அப்ப அதுக்குள்ள பல இடத்துல அளவீடு எடுத்து அதுல சராசரியை பார்த்தோம்னா நமக்கு சரியான ஒரு அளவீடு வந்துட்டு இன்னைக்கு என்ன கிடைக்கும். இதான் பிராக்டிகல் உண்மையா செய்யறது. சரியா? அப்ப இந்த இடத்துல இதுவும் என்னது? பல்வேறு அளவீடுகள்ல பல்வேறு தானங்கள்ல பல அளவீடுகளை பெறுறது மூலம் அதுல சராசரி கணிப்பது மூலம் கம்பியின் விட்டத்தை கணிக்கிறது ஒரு செம்மையான மெத்தட். சரியா? அடுத்தது அழுத்தமானி கம்பியின் சமநிலைப்பட்ட நீளம். அழுத்தமானி கம்பியிட சமநிலை நீளம். இது எலக்ட்ரிசிட்டியில படிப்பீங்க. சரியா? எலக்ட்ரிசிட்டி படிச்சாக்களும் இருப்பீங்க, இன்னும் படிக்காதாக்களும் இருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த டைம்ல நீங்க வேண்டாம் பார்த்துக்கொள்ளும். அழுத்தமானி கம்பியின் சமநிலை நீளம் என்று சொன்னா ஒரு அழுத்தமானி கம்பி ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா சமநிலை நீளம் கண்டுபிடிக்கிறவங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல அந்த கரண்ட் 0 இடத்துல தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தொடுப்பு கம்பியில அந்த அழுத்தமானி கம்பியை நான் அழுத்தமானி கீறுன்னு சொன்னா இது தொடுப்பு கம்பி அரி. சரியா? இதுல இடத்துல ஒரு கல்வனோமானி பொருத்தப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல தொடுப்பு கம்பி அங்க இங்க அசைக்கலாம். அசைக்கும் போது ஒரு இடத்துல வந்துட்டு என்ன செய்யணும்னா இதுக்குள்ளால ஓடுற மின்னோட்டம் என்ன செய்யும்? பூச்சியமாகும். இதுக்குள்ளால ஓடுற மின்னோட்டம் என்ன செய்யும்? பூச்சியமாகும். அந்த இடத்துல சமநிலை நீளம் கிடைக்கும்னு சொல்லுவோம். அந்த இடத்துல என்ன செய்வோம்? சமநிலை நீளம். இது எலக்ட்ரிசிட்டியில தெளிவாக வழங்கும். அப்ப நீங்க எலக்ட்ரிசிட்டி படிக்கும் போது படிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தா நல்ல. இப்ப நான் பேசிக்கா ஒரு ஐடியா சொல்றேன். அப்ப அந்த இடத்துல வர சமநிலை நீளம். சரியா? அதான் சமநிலை நீளம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அதுல சொல்றாரு கல்வனோமானியில தொடராக பெரிய தடை எடுது. கல்வனோமானி இங்க இணைச்சிருக்கேன் தானே. இந்த கல்வனோமானிக்கு பக்கத்துல இடத்துல ஒரு தடை நினைப்போம். இந்த தடை மிகப்பெரிய ஒரு தடை அறிக்கை. ஏன் காரணம் என்னன்னா வார கரண்ட் மிகப்பெரிய ஒரு கரண்டா இருந்துச்சுன்னா கல்வனோமானிக்கு போகக்குள்ள என்ன செய்யும்? கல்வனோமானி மிகப்பெரிய ஒரு கரண்ட் ஒரு சாதனத்துக்குள்ள போனிச்சுன்னா என்ன செய்யும்? அந்த சாதனம் அடிபட்டுரும், பழுதா பேய்த்திரும். அப்ப அந்த காரணத்துக்கு தான் பெரிய தடை வச்சா ஒரு தடை பெருசாக இருக்கும் போது மின்னோட்டத்தை என்ன செய்யும்? அது குறைக்கும். தடைகள் இருக்கிறது என்னதுக்கு? மின்னோட்டத்தை குறைக்கிறதுக்கு. அப்ப இந்த இடத்துல மின்னோட்டத்தை குறைச்சிருந்துச்சுன்னா இந்த கல்வனோமானிக்குள்ளால போற மின்னோட்டம் என்ன செய்யும்? குறையும். அப்ப மின்னோட்டம் குறைக்கிறதால என்ன செய்யணும் சொன்னா இந்த கல்வனோமானி பழுதாகாம இருக்கும். அதே சமயத்துல இந்த இடத்துல வாசிப்பு என்ன செய்யலாம்? செம்மையாக எடுக்கலாம். அது அந்த டைம்ல நீங்க என்ன செய்வீங்க? தெளிவாக படிப்பீங்க. இப்ப ஒவ்வொரு ஐடியாவை சொல்றேன். சரியா? அப்ப கல்வனோமானியிலும் தொடராக பெரிய தடையை இடுதல்ங்கிறது ஒரு செம்மையை தான் அதிகரிக்குது. அடுத்ததை பார்ப்போம். சுற்றிலுள்ள மின்னோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல சிறிய அகத்தடை உடைய அம்பியர்மானியை பயன்படுத்தல். இது பார்த்தாலே விளங்குது. சிறிய அகத்தடை உடைய அம்பியர்மானிக்குள்ள ஒரு அகத்தடை இருக்கும். இந்த அகத்தடை சின்னதா இருந்தா என்ன பிரச்சனைன்னு சொன்னா வரக்கூடிய கரண்ட் என்ன செய்யணும் சொன்னா மிகப்பெரிய கரண்ட் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அம்பியர்மானி என்ன செய்யும்? குயிக்குன்னு பழுது அடைஞ்சிடும். என்ற தடை சின்னது வார கரண்ட் அப்படியே என்ன செய்யும்? அம்பியர்மானிக்கு வரும். அப்ப பழுதாது. ஆனா பெரிய தடை இருந்துச்சுன்னு சொன்னா அது முடிவெளி தடை அப்படித்தான் போடுவாங்க. மிகப்பெரிய தடை போட்டா என்ன செய்யும்? கரண்ட்டை சின்னதாக்கி அனுப்புறதால என்ன செய்யும்? அந்த அம்பியர்மானி பழுதாக மாதிரி. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும்? வாசிப்பின செம்மை என்ன செய்யுது? பொழைக்குது. அம்பியர்மானி பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வாசிப்பின செம்மை என்ன செய்யும்? பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அகத்தடை வந்துகிட்டு என்ன செய்யும்? பெரிதாக இருக்கணும். சிறிய அகத்தடை செட் ஆக மாட்டிச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க சிறிய அகத்தடை. அப்ப சிறிய அகத்தடை என்ன செய்யும்? பெரிய கரண்ட் அனுப்பும். பெரிய கரண்ட் அனுப்பினா அந்த இடத்துல வாசிப்பு பிழைக்கும். பெரிய அகத்தடை வச்சா தான் என்ன செய்யும்? சின்ன கரண்ட் அனுப்பும். அம்பியர்மானி சரியான வாசிப்பை காட்டும். அப்ப இந்த இடத்துல செம்மை என்ன செய்யுது?
பொழைக்குது. அவர் கேட்டது செம்மை பொழைக்கிற இடம் எங்கன்னு சொல்லி கேட்காரு. செம்மையை அதிகரிக்க செய்யப்படுவதில்லை, செம்மையை கூற்றல்லைங்கிற இடம் எங்கன்னு பார்த்தா 5வது இடம் தெளிவாக விளங்குது உங்களுக்கு. ஏன்னா மற்ற 4லையுமே என்னது செம்மை அதிகரிக்க செய்யப்படுது. செம்மை அதாவது வாசிப்படுக்கிறதுல செம்மை கிடைக்குது. செம்மை கிடைக்குதுன்னா அந்த இடத்துல செம்மை அதிகரிக்க செய்யப்படுது. இப்படி செய்யறதால சும்மா ஒரு வாசிப்படுக்கிறதால நமக்கு செம்மை இல்லை, இப்படி செய்யறதால செம்மை என்ன செய்யுது அதிகரிக்குதுன்னு சொல்றாரு அதுக்கு முதல். ஆனா 5வதுல செம்மை குறையுது. அப்ப அதிகரிக்க செய்யப்படுவதில்லைங்கிறதுக்கு பொருத்தமான விட 5வது விடையாக இருக்க போகுது. அடுத்த கேள்வி பாருங்க. 5வது கேள்வி, ஒரு கதிர் தொழிற்பாட்டு மாதிரியின் தேய்வு விதம் A ஆனது நேரம் T உடன் மாறலான தொடர்புடைமை A சமன் A0 இன்டூ E மைனஸ் லம்டா T தரப்படுகின்றது. லம்டாவின் பரிமாணங்கள். இந்த இடத்துல கேட்டது லம்டாவின் பரிமாணங்கள். இந்த விஷயம் பேசிக்காக தெரியும் எல்லாருக்கும். தியரியில் நான் கதைச்சேன், தியரி ரிவிஷன்ல என்ன செஞ்சேன் கதைச்சேன். சமன்பாடு தாராரு A சமன் A0 இன்டூ E மைனஸ் லம்டா T. நான் இதுல என்ன வார அடுக்குக்கு எப்போதும் என்னது பரிமாணம் இல்லை, அவ்வளவுதான். அப்ப மைனஸ் லம்டா Tக்கு பரிமாணம் அற்றது. இதுல பரிமாணத்தை பார்த்தேன்னா பரிமாணம் அற்றது, அடுக்குங்கிறதால பரிமாணம் அற்றது. அப்ப இந்த இடத்துல பரிமாணம் இல்லாம டீங்கிறது நேரம், டீங்கிறது என்னது நேரம். அப்ப டி நேரங்கிறதால டீட பரிமாணம் டீட பரிமாணம் டி. இந்த மைனஸ் தேவையில்ல, சரியா? லம்டா டி மைனஸ் தேவையில்ல, லம்டா டின்னு சொல்லி போடலாம். லம்டா டீட பரிமாணம் அற்றது, சரியா? அப்ப இந்த டி நேரத்திட பரிமாணம் டி. அப்ப இதை பரிமாணம் இல்லாம டி மைனஸ் 1 பிரிக்கணும் என்ன செய்யும்? பரிமாணம் இல்லாம போயிடும். அதாவது உதாரணத்துக்கு எல்லுங்கிறது பரிமாணம் உடையது, எல்லுங்கிறது நீளத்திட பரிமாணம். இதை பரிமாணம் அற்றதா மாத்தணும்னா அதே கணியத்திட இன்வர்ஸ் மைனஸ் 1 பெருக்கணும்டா என்ன செய்யும்? இல்லாம போயிடும். அப்ப டி இன்டூ டி மைனஸ் 1 பெருக்கணும்னு சொன்னா என்ன செய்யும்? இதுல பரிமாணம் இல்லாம போய்த்திரும், பரிமாணம் அற்றதா மாறிடும். அப்ப இந்த இடத்துல டீங்கிறது இதுன்னு சொன்னா இந்த டி மைனஸ் 1ங்கிறது என்னது? லம்டா. அப்ப லம்டா இன்டூ டி பரிமாணம் அற்றது. இந்த லம்டாக்கு பதிலாக என்ன வருது? டி மைனஸ் 1. அப்ப லம்டாவின் பரிமாணம் டி மைனஸ் 1. இதுல குழப்பம் கொண்டு பிரிக்க மாட்டேன், தெளிவா தான் சொல்லியிருக்கேன். அதாவது லம்டா டி பரிமாணம் அற்றதுன்னு சொன்னா இது இந்த டீங்கிறது என்னது நேரம், நேரத்துல நிகர்மாறு அல்லது -1, நேரத்துல -1 என்ன ஹரிக்க போகுது? அதுக்கு கூட பெருக்கப்படுறதுல பரிமாணமாக ஹரிக்க போகுது, சரியா? அதை பரிமாணம் மற்றதா மாற்றணும்னு சொன்னா அப்போ உங்களுக்கு ஆன்சர் டி மைனஸ் 1ங்கிறது ஆன்சராக ஹரிக்க போகுது. உங்களுக்கு எத்தனாவது? 2வது விடையாக ஹரிக்கும். 6வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு செவ்வக மரக்குற்றி டபிள்யூவில் நீளம் வேனியர் இடுக்கியை பயன்படுத்தி அளக்கப்படுகின்றது. உருவில் வேனியர் இடுக்கினதும் குற்றினதும் உரிய பகுதிகள் காட்டப்பட்டுள்ளன. வேனியர் இடுக்கியின் பூச்சி வலு எதுவும் இல்லையெனி, பூச்சி வலு இல்லையா மரக்குற்றியின் நீளம் சம்பந்தப்பட்டுள்ள பிரிவுகளை மாத்திரம் வேனியர் அளவிட காட்டப்பட்டுள்ளன. அந்த துண்டை மட்டும் காட்டிருக்கான்னு சொல்ற. இப்ப இதுல நீளத்தை நம்ம என்ன செய்யணும்? நீளத்தை பார்க்கணும். இதுக்கு பூச்சி வலு இல்லையா? பூச்சி வலு இல்லாட்டி முதலாவது என்னது? பிரதான அளவிடையை பார்க்கணும். அந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்குது. இந்த இதுல வரக்கூடியது என்னது? பிரதான அளவிடை. இதுதான் என்னது? பிரதான அளவிடை, மெயின் டிவிஷன். அதுக்கு கூட இப்படி ஒரு துண்டு வந்திருக்கே, இதான் வேர்னியர் டிவிஷன், வேர்னியர் அளவிடை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சரி? அப்ப பிரதான அளவிடையில எவ்வளவு வாசி பிரிக்கி? இது வரைக்கும் எவ்வளவு வாசி பிரிக்கின்னு சொல்லி பார்ப்போம். இதுல 0 வரைக்கும், இங்கதான் 0 இருக்குது. இது வரைக்கும் எவ்வளவு வாசி பிரிக்கின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவுக்கு இடையில இருக்குது? இங்க இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இங்க ஒன்று. அப்ப ஒன்றும் இங்க 3 கோடுகள், ஒன்றும் இங்க 3 கோடுகள். இங்க என்னத்துல இருக்குன்னு சொன்னா சென்டிமீட்டர் அளவிடையில் இருக்குது, சென்டிமீட்டர் அளவிடையில் இருக்கு. அப்ப இந்த 0 வரைக்குமான 0க்கு முன்னுக்குள்ள இருக்கிற, அதாவது வேர்னியர்ல 0க்கு முன்னுக்குள்ள இருக்கிற வாசிப்பு அனைத்தையும் என்ன செய்யணும்? நீங்க முதல் எடுக்கணும். பிரதான பிரிவுண்ட வாசிப்பு. பிரதான பிரிவுண்ட வாசிப்பு எப்படி பார்ப்பீங்க? வேர்னியர் 0க்கு முன்னுக்குள்ள இருக்கிற வாசிப்பு.
அப்ப எவ்வளவு இருக்கு 1.3 சென்டிமீட்டர். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்க 1 சென்டிமீட்டரும் இங்க 1 2 3 0.3 சென்டிமீட்டர். அப்ப டோட்டலா உங்களுக்கு 1.3 சென்டிமீட்டர் பிரதான அளவிடை வாசிப்பு. இது பிரதான அளவிடை வாசிப்பு. இப்ப வேர்னியரை பார்க்க போறீங்க. வேர்னியரும் பிரதான பிரிவும் பொருந்துறது. வேர்னியரும் பிரதான பிரிவும் பொருந்துறது எங்க இருக்குன்னு சரி பார்ப்போம். எத்தனாவது பொருந்து தெளிவா பாருங்க, தெளிவா பாருங்க. டியூட்டர் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு நல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் 10ஆவதுல பொருந்துது. 10ஆவதுல என்ன செய்யுது பொருந்துது. 10ஆவதுல பொருந்துது நினைக்கிறேன். எத்தனாவதுல 10ஆவது. தெளிவா பாத்தீங்கன்னு சொன்னா 10ஆவதுல பொருந்துது. பிரதான அளவிடையும் வேர்னியர் இதுவும் வந்துட்டு எங்கது 10ஆவதுல பொருந்துது. அப்ப 10 தர பொருந்தும் பிரிவு தர இழிவு எண்ணிக்கை. இந்த இடத்துல இழிவு எண்ணிக்கை நீங்க 0.1 மில்லிமீட்டர் இதையா போடுற. இது பச்சை பிள்ளை. வேர்னியர் அளவிடையில 0.1 தானே எந்த இடத்துல போல. ஆனா இந்த இடத்துல எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்காரு? 20 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பிரிவுகள்? 20 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அவரே தந்திருக்காரு இழிவெண்ணிக்கை எவ்வளவு. அந்த இடத்துல இந்த மூலையில தந்திருக்காரு எவ்வளவு 0.005 சென்டிமீட்டர். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் நான். சில ஆட்களுக்கு இது குழம்பு சரியா வந்ததையும் சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளம்பு என்ன தெளிவாரி. அப்ப இது எப்படி வந்துச்சுட்டு சொல்லி பார்ப்போம். 10 பிரிவுகளுக்கு நமக்கு தெரியும் 0.1 மில்லிமீட்டர். அப்ப 20 பிரிவுகளுக்கு எவ்வளவு வரப்போகும்? பிரிவு 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா இழிவெண்ணிக்கு என்ன செய்யும்? அரை மடங்கால குறை. பிரிவு 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த இழிவெண்ணிக்கு அரை மடங்கால குறை. அரை மடங்கால குறைஞ்சா 0.05 மில்லிமீட்டர். அப்ப இது அரைவாசா உடைச்சிருந்தது 0.05 மில்லிமீட்டர். திரும்ப ஒரு 0.05 மில்லிமீட்டர் கூட்டினா 0.1 மில்லிமீட்டர். எல்லாருக்கும் ஓகே தானே? சரியா? அப்படின்னு சொன்னா 20 பிரிவுகளுக்கு 0.05 மில்லிமீட்டர். இது மில்லிமீட்டர்ல சொல்றேன். ஆனா இந்த இடத்துல என்னது சென்டிமீட்டர்ல இருந்திருக்காரு. சென்டிமீட்டருக்கு மாத்தக்குள்ள இன்னொரு 10⁻1 பெருக்கணும். அப்ப இத 10⁻1 பெருக்கினா சென்டிமீட்டர் வரும். அப்ப பெருக்கக்குள்ள 0.005 சென்டிமீட்டர் சொல்லி வரும். சரியா? அப்ப அவர் தந்தது இப்படித்தான் வந்துச்சு. சரியா? அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இந்த இடத்துல நான் என்னது 0.005 பெருக்கினா சென்டிமீட்டர்ல நீங்க விட வரும். எவ்வளவு வர போகுது? 0.05 சென்டிமீட்டர் என்ன செய்ய போகுது? பொருந்தும் பிரிவுகளால கிடைச்சது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னது பிரதான அளவிடை. பிரதான அளவிடையும் பொருந்தும் பிரிவு தர இழிவெண்ணிக்கை பெருக்கிறதை என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப 1.3 கூட்டினீங்கன்னு சொன்னா எல்லாம் சென்டிமீட்டர்ல அறி. சென்டிமீட்டர்ல அறிக்க கூட்டினா அப்ப 1.35 சென்டிமீட்டர் உங்களுக்கு வாசிப்பு கிடைக்கும். இதுல யாராவது குழப்பம் இருக்குமா? இது ஆரம்பத்தில இருந்தே படிச்சு வந்தது. யாருக்கும் குழப்பம் இருக்க மாட்டேச்சு. தெளிவாகத்தான் எல்லாம் விளங்கப்படுத்தப்பட்டு. அப்ப இதுல யாரும் குழம்பையும் தேவையில்ல, குழப்பமும் இருக்க மாட்டுச்சு. சரியா? அப்ப இதுக்கு விட எத்தனையாவது 1.35 இரண்டாவது விடையாக இருக்க போகுது. இப்போ 7வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா பரிமாண பகுப்பிலிருந்து பெறத்தக்க தகவல் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு பௌதிக ஏற்குற்று சொல்றாரு. ஒரு பௌதிக சமன்பாட்டில் தோற்றத்தக்க விகித சமத்துவ மாறிலிகள் எண் பரிமாணங்களை பரிமாண பகுப்பினால் துணியலாம். முதலாவது இந்த விகித சமத்துவ மாறிலிகள் என்னன்னு தெரியணும். F சமன் KMA உங்களுக்கு தெரியும். F சமன் MA இது தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச சமன்பாடு. F சமன் MAங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமன்பாடு. இந்த KMA போட்டு என்னது? இந்த Kங்கிறது நீங்க எடுத்து இந்த சமன்பாடை நிறுவி எடுக்கும் போது Kங்கிறது என்னது? ஒரு மாறிலி. என்னது? Kங்கிறது ஒரு மாறிலி இந்த சொல்லி எடுத்திருப்பீங்க. அதுல இருந்து நிறுவி அந்த என்னது F சமன் M என்று சொல்லி எடுத்திருப்பீங்க. அப்ப இந்த Kக்கு என்னது? K = 1 சொல்லி என்ன செய்வீங்க? பரிசோதனை முடிவுகளின் படி K = 1 சொல்லி எடுத்திருப்பீங்க. அப்படித்தானே? அப்ப இந்த K = 1ங்கிறது பரிசோதனை முடிவுல இருந்து வந்தது. பரிசோதனை முடிவுல இருந்தா இந்த K = 1 வந்தது. ஆனா இந்த இடத்துல F சமன் KM என்ற முதலாவது சமன்பாடு.
அப்ப இந்த கேங்கிறது என்னது நீங்க படிச்சது இதுதான் இந்த விகித சமத்துவ மாறிலின்னு சொல்றது. விகித சமத்துவ மாறிலி என்னன்னா ஒரு சமன்பாட்டு இல்ல அந்த சமன்பாடு முழுமையாக பூர்ணப்படுத்தப்படாம இருக்கிறது. அதாவது இந்த எஃப் நேர்விகித சமன் எம் இத எஃப் நேர்விகித சமன் எஃப் நேர்விகித சமன் எம், அதே மாதிரி எஃப் நேர்விகித சமன் ஏ, எஃப் நேர்விகித சமன் ஏ இப்படி இருக்குது. எஃப் நேர்விகித சமன் எம், எஃப் நேர்விகித சமன் ஏ. இந்த நேர்விகித சமனை சமனாக்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு மாறிலி போடுவோம், கே எம் ஏ. இரண்டும் நேர்விகித சமன்கிறதால எம் ஏ ரெண்டையும் பெருக்கிட்டு இதை சமனாக்குறதுக்காண்டி ஒரு மாறிலியை போட்டு என்ன செய்யறேன், சமனாக்குறது. அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், விகித சமத்துவ மாறிலின்னு சொல்றோம். இந்த விகித சமத்துவ மாறிலி இங்க பரிமாண பகுப்பிலிருந்து நம்பரை கண்டுபிடிக்கலாம். அவரு நம்பர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி பரிமாண பகுப்பில் இருந்து என்ன செய்யலாம், நம்பர் அவரால் கண்டுபிடிக்க இயலாது. பரிசோதனை முடிவில் இருந்தா என்ன செய்யலாம், நம்பர் அது பரிசோதனை ரீதியாக முடிவு செஞ்சு அதுல நம்பர் என்ன வருது, விட என்ன வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க இயலும். அப்ப இந்த இடத்துல அவர் செல்லிருக்காரு ஏ கூற்று பௌதிக சமன்பாட்டில் தோற்றத்துக்கு இதுதான் விகித சமத்துவ மாறிலி. விகித சமத்துவ மாறிலியின் எண் பெருமானங்களை அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கேட எண் பெருமானத்தை உங்களால கண்டுபிடிக்க இயலுமா, இல்ல. பரிமாண பகுப்புல இருந்து கண்டுபிடிக்கல, பரிசோதனை முடிவுல மட்டும்தான் என்ன செய்யலாம், இதை கண்டுபிடிக்கல. அப்ப ஏ கூற்று என்னது, தெளிவாக போய். சரியா, அடுத்தது பி கூற்ற பார்ப்போம். பி கூற்ற பாருங்க. ஒரு பௌதிக சமன்பாட்டில் தோற்றத்தக்க விகித சமத்துவ மாறிலி எண் குறிகளின் பரிமாண பகுப்பினால் துணியலாம். எண் குறிகள் இந்த கே பிளஸ்ஸா மைனஸா, இந்த கே பிளஸ் ஒன்றா இல்லாட்டி மைனஸ் ஒன்றா, முதல் நம்பரை கண்டுபிடிக்கலாட்டு சொல்றேன். பரிமாண பகுப்பில இருந்து, அதாவது பரிமாண ரீதியாக ஒரு பரிமாணத்தை வச்சு என்ன அழைக்கிற நம்பரை கண்டுபிடிக்கணுமா, இல்லதானே? எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன், இதை வச்சு பரிமாணத்தை போட்டேன்னா கே ஈக்குவல் டு 1 சொல்லி கண்டுபிடிக்கணுமா? எனக்கு இப்ப பரிமாணம் தெரியும், இதுல பரிமாணம் தெரியும். அப்ப தெரியறதால இந்த கேக்கு இத்தனை நம்பர்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்கணுமா? 1 தான் இருக்குமா, 2 இருக்குமா, சில டைம்ல 1 இருக்கலாம், 2 மிரிக்கலாம், 3 மிரிக்கலாம், 4 மிரிக்கலாம், 10 மிரிக்கலாம், எத்தனை மிரிக்கலாம். உதாரணத்துக்கு எஃப்க்கு எம்எல்டி -2 இது தெரியும் எனக்கு. கே தர எம் பரிமாணம் எம், ஏக்கு எல்டி -2, இதையும் இதை வெட்டினா எம்ஏ வெட்டினா அப்ப கே ஈக்குவல் டு 1 சொல்லி இப்ப வருதுன்னு சொல்றீங்க, 1 சொல்லி வருதுன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னுக்கு 2 பேருக்கு மட்டும் இருக்கலாம், இங்கால 4 இருந்திருக்கலாம். எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எதுவுமே உங்களுக்கு என்னது தெரியாது. அப்ப கே ஈக்குவல் டு 1 சொல்லி உங்களால் என்னது முழுமையான முடிவு எடுக்க முடியாது. சமன்பாட்டு ரீதியாக பரிமாண பகுப்புல இருந்து உங்களால் என்ன செய்யலாது, கேக்கு 1 தான் சொல்லி விடெடுக்க முடியாது. கேக்கு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எத்தனையாவது இருக்கலாம். சரியா, அதே மாதிரி அது பிளஸ்ஸா மைனஸான்னு உங்களால் என்ன செய்யலாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதுல இருந்து எண் பெருமானத்தையோ எண் பெருமானத்துல குறியையோ உங்களால் என்ன செய்யலாது, பரிமாண பகுப்புல இருந்து கண்டுபிடிக்க இயலாது, பரிசோதனை முடிவில் இருந்து கண்டுபிடிக்க. பி கூற்றும் தெளிவாக பிழை. சி கூற்ற பாருங்க. ஒரு பௌதிக சமன்பாட்டில் தோற்றத்தக்க விகித சமத்துவ மாறிலிகளின் அலகுகளை பரிமாண பகுப்பினால் துணியலாம். இது தெளிவாக உண்மை, இது தெளிவாக உண்மை. ஏன்னு சொன்னா ஒரு பரிமாண பகுப்புல இருந்து இவருக்கு எல்லாத்தையும் பரிமாணத்தை வெட்டினு சொன்னா, எல்லாத்தையும் பரிமாணத்தை வெட்டினு சொன்னா இவருக்கு பரிமாணம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இங்க பரிமாணம் இவருக்கு இல்ல, நம்பர் மட்டும் தான் விட கிடைக்க போகுது. நீங்க விளங்கிட்டு என்ன நம்பர்னு தெரியா, நம்பர் விட கிடைக்கும். அப்ப நம்பருக்கு பரிமாணம் இருக்கா இல்ல, அப்ப இவருக்கு பரிமாணம், இங்க கேக்கு பரிமாணம் அற்றது. அப்ப பரிமாணத்தை கண்டுபிடிக்கலாம் தானே. அப்ப பரிமாணத்தை வச்சு அழகா கண்டுபிடிக்கணுமா இல்லையா, எஃப்ட பரிமாணத்தை வச்சு எஃப்ட அழகா கண்டுபிடிக்கலும் முன்னால, ஏடு பரிமாணத்தை வச்சு ஏடு அழகா கண்டுபிடிக்கலும் முன்னால. சரியா, அதாவது ஏடு அலகு, ஏட பரிமாணம் வந்துகிட்டு எல்டி -2, எல்லுக்கு பதிலாக எம் மீட்டர், டிக்கு பதிலாக நேரம் செகண்ட், எம்எஸ் -2. அப்ப பரிமாணத்தை வச்சு என்ன செய்யலாம், அழகா கண்டுபிடிக்கலாம். அப்ப கேட பரிமாணத்தை கண்டுபிடிச்சா அழகா கண்டுபிடிக்கலாம். அப்ப பரிமாண பகுப்பிலிருந்து கேட பரிமாணத்தை கண்டுபிடிக்கலும், பரிமாணத்திலிருந்து அழகா கண்டுபிடிக்கலும். அப்ப சி தெளிவாக என்னது உண்மை. அப்ப சி மாத்திரம்ங்கிறது உங்களுக்கு விடையாக இருக்கும். எத்தனாவது விட, 3வது விடையாக இருக்க போகுது. அடுத்த கலியை பாருங்க, 8வது. பின்வர பௌதீக கணித சோடிகளில் எதில் ஒரே பரிமாணங்கள் உள்ளன. முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருந்தேன்,
தெரியாதாக்கள் வந்துக்கிட்டு இந்த மெசேஜ் போட்டு என்ன செஞ்சு விடுங்க, என்ன இருக்கிற நம்பருக்கு மெசேஜை போட்டு அந்த கிளாஸ் என்ன செஞ்சு விடுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் எடுக்காதாக்கள். அப்போ இந்த இடத்துல தகைப்பு முதலாவது வேர்டு என்ன வருது, தகைப்பு. எது பரிமாணத்தில் சமனாக இருக்குன்னு சொல்லி கேட்காரு எந்த சோடி. முதலாவது தகைப்பு. தகைப்புங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் தகைப்புக்கு ஒரு பரிமாணம் இருக்கு. ஆனால் விகாரத்தை பார்த்தீங்கன்னா விகாரத்துக்கு பரிமாணம் இல்லை. தகைப்புங்கிறது என்னது, பரிமாணம் இருக்கு. தகைப்புங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளானதுதான். தகைப்புங்கிறது விசையின் கீழ் பரப்பு, அமுக்கத்தின் பரிமாணத்தை செல்லும். அமுக்கத்தின் பரிமாணத்தை செல்ல போகுது. ஆனா விகாரங்கிறது எவ்வளவு நீட்சி அடைஞ்சிருக்கு, எவ்வளவு சுருங்கல் அடைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதை நீளத்தால பிரிப்போம். இவ எவ்வளவு நீட்சி அடைஞ்சிருக்கு, எவ்வளவு சுருங்கல் அடைஞ்சிருக்குங்கிற பாக்குறது தான் விகாரம் செல்லும். எவ்வளவு விகாரம் அடைஞ்சிருக்கு அதை வந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விகாரம்ங்கிறது அந்த ஒரு நீளத்தை இன்னொரு நீளத்தால, அதாவது உண்மை நீளத்தை அதுல சுருங்கினதோ அல்லது விரிஞ்சதோ அதால என்னது பிரிப்போம். உண்மை நீளத்தை சுருங்கினதோ விரிஞ்சதால என்ன செய்வோம், பிரிப்போம். பிரிக்கிறது மூலம் என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல விகாரம் கிடைப்போம். அப்ப நீளத்தால பிரிக்கிறதால இதுக்கு என்னது, பரிமாணம் இல்லை. அப்ப முதலாவது கேள்விக்கு முதலாவது விட வர மாட்டுச்சு. அடுத்தது வேலையின் சக்தி. வேலை சக்தி அடுத்தது வேலை சக்தி இதுக்கெல்லாம் என்னது, ஒரே பரிமாணங்கள் தான் தெரியும். வேலைக்கும் ஜூல் தான், சக்திக்கும் ஜூல் தான். அப்ப எல்லாத்துக்கும் என்னது, ஒரே பரிமாணங்களுக்கு போகும். அப்ப கேள்விக்கு விடையே கிடைச்சிட்டு. சரி, அடுத்தது வேகமும் இடப்பெயர்ச்சியும். வேகமும் இடப்பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னு சொன்னா வேகத்துக்கு LT-2, இடப்பெயர்ச்சிக்கு L. அப்ப ரெண்டு பரிமாணம் வித்தியாசம். அடுத்தது நிறையும் திணிவு. நிறைக்கு பார்த்தீங்கன்னா நிறை வேற திணிவு வேற, எல்லாருக்கும் தெரியும். நிறைங்கிறது mg புவியீர்ப்பு முறைகளால பெருக்கிறோம். அப்ப இதுல பரிமாணம் விசைட பரிமாணம், திணிவுக்கிறது m, திணிவுட பரிமாணம் m. முறுக்கமும் கோண உந்தம். முறுக்கம் நமக்கு தெரியும், டோக் சமன் I alpha, டோக் சமன் I alpha. இதுல பரிமாணம் நமக்கு தெரியும். இதுல பரிமாணம் என்னது, டோக்ட பரிமாணத்தை சொல்லுங்களேன், என்ன மாதிரி வரப்போகுது. ஐடிய பரிமாணம் என்னது, ml ஸ்கேட். ஆல்பாட பரிமாணம், அதில் ஆல்பாட அளவு பார்த்தீங்கன்னா ரேடியன் செகண்ட் -2. அப்ப இந்த இடத்துல ரேடியனுக்கு என்னது பரிமாணம் இல்லை. அப்ப T-2. இது ரெண்டே பெருக்கினா டோக்ட பரிமாணம் என்ன வரப்போகுது, ml ஸ்கேட் T-2. அவ்வளவுதான். சரியா? அடுத்தது கோண உந்தம். கோண உந்தம்ங்கிறது என்னது, கோண உந்தம் I ஒமேகா. கோண உந்தம் என்ன வரப்போகுது, I ஒமேகா. ஐக்கு ml ஸ்கேட், ஒமேகாக்கு ரேடியன் செகண்ட் -1, ரேடியன் செகண்ட் -1. இதுக்கு பரிமாணம் இல்லாட்டி இதுக்கு T-1. அப்ப இதுல பரிமாணம் ரெண்டுமே எப்படி சமன் இல்லை. இது ரெண்டு பரிமாணம் எப்படி சமன் இல்லை. சரியா? அப்ப விட உங்களுக்கு என்னது தெளிவாக கிடைக்குது, இரண்டாவது விட. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 9வது கேள்வி. ஒரு வேனியர் இடுக்கியில் 19 தலைமை அளவிட பிரிப்புகளை கொண்ட ஒரு நீளம் 20 வேனியர் அளவிட பிரிப்புகளாக சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இழிவெண்ணிக்கு 0.02 மில்லிமீட்டராக இருப்பதற்கு ஒரு தலைமை அளவிட பிரிப்புகள் நீளம் யாராக இருத்தல் வேண்டும்? வளமையா கேள்வியில் என்ன கேட்கிற, இழிவெண்ணிக்கு என்னன்னு சொல்லி கேட்பாரு. இதுல என்ன செஞ்சிக்காரு, மாத்தி கட்டிக்காரு. தலைமை அளவிட பிரிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு. முதலாவது நமக்கு 2 சமன்பாடுல கண்டுபிடிக்கிறது. முதலாவது தெரிஞ்ச சமன்பாடு, இழிவெண்ணிக்கை லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு ஒரு மெயின் டிவிஷன்ல இருந்து ஒரு வேர்னியர் டிவிஷனை கழிக்கிறது தான் என்னது, ஒரு வேர்னியர் டிவிஷனை கழிக்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச முதலாவது சமன்பாடு, மெத்தட் பாட். இப்போ இங்க லீஸ்ட் கவுண்ட் தந்திருக்காரு. என்னது, 0.025 மில்லிமீட்டர். மெயின் டிவிஷன் தான் கேள்வி.
மெயின் டிவிஷன் தான் கேள்வி. வேர்னியர் டிவிஷன் தந்திருக்காரு எவ்வளவு? 19 தலைமை அளவிடு பிரிப்புகளை, 19 மெயின் டிவிஷனை 20 வேர்னியர் டிவிஷனால என்ன செஞ்சிக்காரு, பிரிச்சிருக்காரு. அப்போ ஒரு வேர்னியர் டிவிஷன் எவ்வளவு வரப்போகுது? 19 × 20 மெயின் டிவிஷன் வரப்போகுது. சரியா? தந்த தரவுல இருந்து எடுக்க 19 மெயின் டிவிஷன், 19 தலைமை அளவிடு பிரிப்புகளை 20 வேர்னியர் பிரிப்புகளை பிரிச்சிக்காரு. அப்ப இதங்களை கொண்டு போய் பிரிச்சுன்னு சொன்னா ஒரு வேர்னியர் 19 × 20 மெயின் டிவிஷன், மெயின் தலைமை அளவிடுக்கு சமன் அறிக்கை போகுது. அப்ப இன்னைக்கு ஒரு வேர்னியர் டிவிஷன் எவ்வளோ சொல்லி கிடைச்சிட்டு, அதாவது உண்மையான மெத்தட்ல போறேன். அதுக்கு பிறகு ஷார்ட்ல இப்படி எடுப்போம். சரியா? அப்ப இதுல இருந்து நான் லீஸ்ட் கவுண்ட் தெரியும், வேர்னியரும் தெரியும். அப்ப நான் என்ன செய்யலாம், மெயின் டிவிஷனை கண்டுபிடிக்கலாம், பிரதான பிரிப்பு. அப்ப நான் என்ன செய்யறேன், கொண்டு போய் போடுறேன் 0.025 0.025 சமன் ஒரு மெயின் டிவிஷன்ல இருந்து ஒரு வேர்னியர் டிவிஷன் எவ்வளவு 19 × 20, 19 × 20 மெயின் டிவிஷன். இப்ப கழிக்கணும், கழிச்சேன்னா எனக்கு என்ன வர வரப்போகுது 0.025 0.025 கழிச்சேன்னா 1 × 20 மெயின் டிவிஷன் வரப்போகுது. இப்ப இந்த 20 அங்களை கொண்டு போய் பெருக்கின்னு ஒரு மெயின் டிவிஷன் 20 தர 0.025 மில்லிமீட்டர் பெருக்கினு சொன்னா இன்னும் விட வரப்போகுது 0.5 மில்லிமீட்டர் சொல்லி விட கிடைக்க போகுது. இது ஒரு லாங் வே சொன்னா இதுதான் ஒரு முறையான வழி. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு என்னது மெயின் டிவிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லாட்டி வேர்னியர் டிவிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கோ, சரி வேர்னியர் டிவிஷனா லீஸ்ட் கவுண்டை இடிவெளிக்க கண்டுபிடிக்கிறதுக்கோ முறையான வழி. அதாவது இந்த சமன்பாட்டில் இருந்து லீஸ்ட் கவுண்ட் தந்திருக்காரு, மெயின் டிவிஷன் தான் கேள்வி. வேர்னியர் டிவிஷன் அவர் தந்த தரவுல இருந்து எடுத்திருக்கேன், கொண்டு போய் பிரதியிட்டிருக்கேன். அப்படியோ என்ன செஞ்சிருக்கேன், ஒரு வேர்னியர் ஒரு பிரதான பிரிப்பிட நீளத்தை கண்டுபிடிச்சு, ஒரு பிரதான பிரிப்பு எவ்வளவு நீளமானது சொல்லி என்னது கண்டுபிடிச்சிக்க. இப்ப ரெண்டாவது மெத்தட் ஷார்ட் மெத்தட்ல கண்டுபிடிப்போம். மெத்தட் 2 என்னன்னு சொன்னா, மெத்தட் 2 என்னன்னு சொன்னா ஒரு பிரதான பிரிப்பின் கீழ், அதாவது ஒரு மெயின் டிவிஷன் கீழ் வேர்னியர் பிரிப்புகள் எத்தனை பிரிக்கப்பட்டிருக்கு, வேர்னியர் பிரிப்புகளின் எண்ணிக்கை இது என்னது தெரியும் சொன்னா லீஸ்ட் கவுண்ட், இழிவெண்ணிக்கை தெரியும். அப்ப லீஸ்ட் கவுண்ட்டுக்கான சமன்பாடு என்னது, நான் ஏற்கனவே இதை தியரில காய்ச்சிருக்கேன். தியரினா ரிவிஷன்ல காய்ச்சிருக்கேன். லீஸ்ட் கவுண்ட் இழிவெண்ணிக்கை சமன் ஒரு பிரதான பிரிப்பை, சரியா? லீஸ்ட் கவுண்ட் இழிவெண்ணிக்கைங்கிறது ஒரு பிரதான பிரிப்பை எத்தனை வேர்னியர் பிரிப்புகளாக பிரிக்காக வேர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கையால பிரிச்சென்று சொன்னா. அப்ப தெளிவு வளையம் கொள்ளுங்க. லீஸ்ட் கவுண்ட் இழிவெண்ணிக்கைங்கிறது ஒரு பிரதான பிரிவின் கீழே எத்தனை வேர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை இருக்குங்கிற பிரிவால பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இழிவெண்ணி கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு பிரதான பிரிவு எவ்வளவுன்னு சொல்லி தெரியாது. அப்ப ஒரு மெயின் டிவிஷன் சொல்லி போடுறேன். கீழே வேர்னியர் பிரிவுகள் எத்தனையா பிரிச்சிருக்காங்க, 19 தலைமை அளவிடையே 19 மெயின் டிவிஷன் 20 பிரிப்புகளாக. அப்ப எத்தனை வேர்னியர் பிரிப்புகள் இருக்குது, வேர்னியர் பிரிப்புகள் எண்ணிக்கை 20 வேர்னியர் பிரிப்புகள் இருக்குது. அப்ப 20 பிரிக்கிறது லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு வருது, அவர் தந்திருக்கே 0.025. அப்ப எனக்கு விட கிடைக்குது ஒரு மெயின் டிவிஷன் இங்களின் என்று சொன்னா ஒரு மெயின் டிவிஷன் 0.025 தர 20 பெருக்கினா 0.5 மில்லிமீட்டர் டிரெக்டாக கிடைக்கும். மைண்டாலே விட எடுக்கலாம். இது என்னது, மைண்டாலே விட எடுக்கலாம். அப்படின்னா சமன்பாடு என்னது தெரிஞ்சிருக்கேன். அப்ப இழிவெண்ணிக்கைங்கிறது லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது ஒரு பிரதான பிரிப்பின் கீழ் வேர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. வேர்னியர் பிரிவுகள் எத்தனை வேர்னியர் பிரிவாக பிரிச்சிருக்க,
எத்தனை வணியர் 20 பிரிச்சுக்கிறா, 10 பிரிச்சுக்கிறா, 30 பிரிச்சுக்கிறா, 50 பிரிச்சுக்கிறா, எத்தனையா பிரிச்சிருக்காரு சொல்லி பார்த்து அந்த பிரிவுகள் எண்ணிக்கையில போட்டிங்கன்னு சொன்னா இங்க சமன்பாடு வந்துடும். டைரக்டா பெருக்க விட கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா உங்களுக்கு விட கிடைக்கும். அப்ப உங்களுக்கு விட எத்தனையாவது? முதலாவது விட தெளிவாக விடையாக கிடைக்கும். சரியா? 9வது கேள்விக்கு இது ஆன்சராக இருக்க போகுது. அடுத்த 10வது கேள்விக்கு போவோம். பின்வரும் கணிய சோடிகளில் எந்த சோடியில் ஒரு காவியும் ஒரு எண்ணியும் முறையே இடம்பெறுகின்றன? பின்வரும் சோடிகளில் எது காவியும் எண்ணியும்? இது சிம்பிளான ஒரு கேள்வி. எது காவி எது எண்ணின்னு சொல்லி கண்டுபிடிக்கலதா? திரிவுங்கிறது என்னது? ஒரு எண்ணி கணியம். வேகங்கிறது காவி. சரியாக ஓர்டர்ல இருக்கணும். ஒரு காவி, அடுத்தது எண்ணி. காவிக்கு பிறகு எண்ணி இருக்கணும். முதலாவது வராது. முதலாவது எண்ணி, அடுத்தது காவி. ரெண்டாவதுலையும் முதலாவது என்னது? காவி, அடுத்தது தூரங்கிறது எண்ணி. அப்ப ரெண்டாவது விட வரலாம். மூணாவது பிழை. காவி, அடுத்தது காவிதான். நாலாவது வலுங்கிறது எண்ணிக்கணியமா? சரியா தெளிவா வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. வலுங்கிறது என்னது? எண்ணிக்கணியம். வலு காவி கணியம் இல்லை. வலு எண்ணி, கதியும் என்னது? எண்ணி. சரியா? விசை காவி கணியம், அழுத்த சக்தி எண்ணிக்கணியம் மாறி இருக்கு. அப்ப ஆன்சர் ரெண்டாவது. அடுத்த 11வது கேள்வி பாருங்க. கதிர்கோளும் பட்டடையும் ஒன்றையொன்று தொடும் போது ஒரு நுண்மானி திருகணிச்சின் அளவிடை உரு ஏயில் காட்டப்பட்டுள்ளது. ஓர் உலோக கோளம் கதிர்கோளும் பட்டடைக்கும் இடையே சரியாக வைக்கப்படும் போது உள்ள அளவிடை உரு பியில் காட்டப்பட்டுள்ளது. திருகு புரியிடை தூரம் 0.5 மில்லிமீட்டராக இருக்கும். அதேவேளை வட்ட அளவிடை 50 சம பிரிப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்ப உலோக கோளத்து சரியான விட்டம். முதலாவது படத்துல பூச்சிய வலு என்னது? பூச்சிய வலு தராரு. இரண்டாவதுல வந்துகிட்டு வாசிப்பு தராரு. சரியா? ரெண்டாவதுல வாசிப்பு தராரு. முதலாவது நம்ம இதுல இழிவெண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இந்த கருவிட இழிவெண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். சரி, இழிவெண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு நுண்மானி திருகணிச்சிட இழிவெண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது நான் ஏற்கனவே ரிவிஷன்ல சொல்லியிருந்தேன். என்னது? புரியிடை தூரத்தின் கீழ் வட்ட அளவிடை பிரிப்புகளின் எண்ணிக்கை எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 50 பிரிச்சிருக்காங்களா, 100 பிரிச்சிருக்காங்களா? பிரிப்புகள் எண்ணிக்கை இதை என்ன அறிக்க போகுது? அதுல இழிவெண்ணிக்கை அறிக்கை. புரியிடை தூரம் எத்தனை? 0.5 மில்லிமீட்டர் தந்திருக்காரு. அத எத்தனை 50 பிரிப்புகளா பிரிச்சிருக்காரு. அப்ப லீஸ் கவுண்ட் எவ்வளவு வரப்போகுது? 0.01 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை அறிக்க போகுது. இது தெரியும் தானே? கீழுக்கு 2ஆல பெருக்குங்க, மேலுக்கு 2ஆல பெருக்குங்க. கீழுக்கு பெருக்கினா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 100 வரும். மேலுக்கு 1 வரும். 1 0.01 மில்லிமீட்டர். சரியா? இப்ப நான் என்ன செஞ்சது? இழிவெண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அடுத்தது நான் உருபியில வாசிப்பை கண்டுபிடிக்கும். முதலாவது வாசிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? பூச்சிய வலுவை கண்டுபிடிக்கணும். பூச்சிய வலுவை பார்ப்போம். பூச்சிய வலுவை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல எத்தனைல இருக்குது? 3ல் இருக்குது. அந்த பூச்சியம், அந்த கோடும் அதில் தலைமையோட அளவிடை பிரிப்பிட கோடும் இந்த இடத்துலையும் பொருந்துற இடம் 3ல் இருக்குது. பூச்சியத்துக்கு மேல 3வது இடத்துல இருக்குது. அப்ப 3 தர 0.01 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கையில பெருக்கிறேன். அப்ப உங்களுக்கு 0.03 மில்லிமீட்டர் உங்களுக்கு என்ன அறிக்க போகுது? பூச்சிய வலுவை அறிக்க போகுது. இதுல யாருக்கும் டவுட் இருக்க மாட்டுச்சு. பூச்சிய வலுவை எப்படி பாக்குறேன்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூச்சியம் எத்தனை? பூச்சியத்துல இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 3வது கோடு பொருந்து நிச்சுன்னு சொன்னா 3 தர 0.0 இழிவெண்ணிக்கையில பெருக்கக்குள்ள விட கிடைக்குது. இத கூட்டணுமா கழிக்கணுமா ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல பூச்சியம் எங்க இருக்கு? மேலுக்கு இருக்கா, கீழுக்கு இருக்கா? கீழுக்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் சொன்னேன் இங்க இருக்குன்னு சொன்னா பூச்சியம் மேலுக்கு இருந்தா என்னது? மறை பூச்சிய வலு. கீழுக்கு இருந்தா பூச்சியம் நேர்பூச்சிய வலு. அப்ப கீழுக்கு இருக்கு. நேர்பூச்சிய வலு என்ன செய்யணும்? வாசிப்பில இருந்து நேர்பூச்சிய வலுவை வாசிப்பில இருந்து கழிக்கணும்.
நேரண்டனா அதாவது எதிர்புரி புதிருமானது அவ்வளவுதான். புதிருமானது மறைண்டனா கூட்டணும், நேரண்டனா கழிக்கணும் அவ்வளவுதான். ஒன்று கொண்டு எதிர அறிப்பார். மறைண்டனா கூட்டணும், அதாவது கீரிம்பாம்பும் போல ஒன்று கொண்டு எதிர அறிப்பார். மறைண்டனா கூட்டணும், நேரண்டனா கழிக்கணும். அப்ப இந்த இடத்துல என்னது இன்னைக்கு நேர்பூச்சி எவ்வளவு வருது. அப்ப என்ன செய்யணும், கழிச்சுடணும் அவ்வளவுதான். இப்ப வாசிப்பு எடுப்போம். வாசிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதான அளவிடையில எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பிரதான அளவிடையில எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல வாசிப்பை நான் பார்த்தேன்னு சொன்னா அப்ப இந்த கோட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் பிரதான அளவிடை. இந்த கோட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் பிரதான அளவிடை. இதுல எவ்வளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிப்பு எவ்வளவு வரைக்கும் இருக்குது, இங்க 2, இங்க 3, இங்க. அப்ப இது 2, இது 2.5, 3, 3.5. இங்கால எவ்வளவு தெரியாது. அப்ப இந்த துண்டை தான் கண்டுபிடிக்க போறோம் எவ்வளவு பொருந்துதுன்னு சொல்லி. சரியா? அப்ப இங்க 3.5 மில்லிமீட்டர் சக எவ்வளவு இருக்குது, இங்க 2.5, 3, 3.5. அப்ப இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது நம்மட்டையும் பாத்துறோம் எவ்வளவு 3.5 இருக்கு. அடுத்தது பொருந்தும் பிரிவு. எத்தனையில பொருந்துன்னு சரி பாருங்க. எத்தனையில பொருந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல 31வது பிரிவு. கீழுக்கு 30 இருக்கு. அப்ப இப்படி எண்ணி பாத்தீங்கன்னா பூச்சியோட திசையில எண்ணி பாருங்க 31வது பிரிவு. அப்ப பொருந்தும் பிரிவு தர இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். அப்ப 3.5 மில்லிமீட்டர் சக பெருக்கினீங்கன்னா 0.31 மில்லிமீட்டர். அப்ப 3.81 மில்லிமீட்டர் உங்களுக்கு இந்த இடத்துல வாசிப்பு கிடைக்குது. அப்ப இவர் என்ன செய்யணும், நேர்பூச்சி வலு கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 0.03 விடையாக 3.78 மில்லிமீட்டர் சொல்லி உங்களுக்கு விடை கிடைக்கும். 7-8 சொல்லி என்ன செய்யும், உங்களுக்கு விடை என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. ஆன்சர் 3வது விடையாக இருக்கும். 3வது விடையாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது.